ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜேகே விலாக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறாங்க. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது இட்லியோடவும் சாதத்தோடவும் சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். இப்போது ஒரு சட்டி எடுத்து கேஸ் அடுப்பில் வச்சுடுங்க. ஒரு 100 ml எண்ணெய் விட்டுருக்கேங்க. நான் 1 kg சிக்கனுக்கு தான் ரேஷியோ சொல்லிகிட்ருக்கேன். கடுகு போட்டு தாளிச்சிட்டு பட்டை, லவங்கம், 2 ஏலக்காய், சோம்பு, பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு தாளிப்பு கொடுத்துடுங்க. எல்லாம் நல்லா புரிஞ்சதும் 4 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. ஒரு 5 நிமிஷம் வதங்கினதும் பொடியை அரிஞ்சு வச்சுருக்க 3 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் வதங்கினதும் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணுங்க. பாருங்கள், இந்த அளவு வதக்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். சிக்கனை வாஷ் பண்ணும்போது மஞ்சள் தூளும் கல்லுப்பும் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. அப்படி வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணிங்கன்னா அதில் இருக்க ஸ்மெல் சீக்கிரமாக போயிடுங்க. அதுக்காக தான். இப்போ சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாங்க. நம்ம சிக்கனில் தண்ணியே விட வேண்டியதில்லை. இது மூடி வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துண்டுகளை சேர்த்துக்கிறேங்க. பொடியை அரிஞ்சு சேர்த்துக்கிறேன். 10 முந்திரி, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கினா நல்லா ஃபைனாக மசியுங்க. அதனால தான் இப்போ ஊற வச்சு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போது சிக்கனை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எந்தளவு தண்ணி விட்டு வந்திருக்குன்னு. நம்ம இதில் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கலை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த டைமில் நம்ம மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாங்க. 2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் ஜீரகப்பொடி, வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போவும் தண்ணி விடலைங்க. இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நீங்கள் மூடி வச்சிங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துடும். ஆல்ரெடி நம்ம வதக்கும் போதும் ஒரு 5 நிமிஷம் வதங்கி இருந்தது. ஸோ நல்லா வெந்துடுச்சு இப்போவே சிக்கன். இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். இந்த டைமில் எவ்வளோ தண்ணி வேணுமோ சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரையும் லைட்டாக அலம்பி சேர்த்துடுங்க. நம்ம இதை இட்லிக்கு சர்வ் பண்ண போகிறோன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கலாம். இதே ரைஸோடு சர்வ் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் திக்னஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய அளவு தண்ணி விட்டுட்டு உப்பு இந்த டைமில் பார்த்துட்டு ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டோங்க. ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் குருமா கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சு கொதிக்க விட்டுடுங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். அவ்வளோதாங்க, டேஸ்டியான சிக்கன் குருமா ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த அளவுக்கு தண்ணியாக வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி இட்லிக்கு தாங்க சர்வ் பண்ண போகிறேன். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லியும் 1 ஸ்பூன் பெப்பரும் சேர்த்துக்கலாம். புதினா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான சிக்கன் குருமா ரெடி ஆகிடுச்சிங்க. கண்டிப்பாக இதை மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சட்டியில் செஞ்சோன்னா இன்னுமே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. இதே மெத்தட் நம்ம குக்கர்லேயும் செய்யலாம். பாருங்கள், நான் ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு கூட கொதிச்சிட்டே தான் இருக்குது. ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் குருமா ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.